ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இந்த வீடியோவில் நம்ம 25 மேக்ஸ் கொஸ்டினை 15 மினிட்ஸில் எவ்வளோ சால்வ் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து ஆர்ட் ஆஃப் ஸ்கிப்பிங் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான். அதாவது ஒரு கஷ்டமான கொஸ்டின் இருக்குது, அது கண்டிப்பாக டைம் டேக் பண்ணணும் தெரிஞ்சுது அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போக கற்றுக்கணும். எப்போவுமே நம்ம வந்து போடக்கூடிய அந்த 15 மினிட்ஸை ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த டைமில் நீங்கள் ஈஸியான கொஸ்டின்ஸை மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். அதாவது பார்த்த உடனே ஒரு சிங்கிள் ஸ்டெப் இல்லை ஒரு ஸ்டெப்பில் இல்லைனா பெண்ணை எடுக்காமல் உங்களால் ஆன்சர் பண்ணுற முடிகிற மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அந்த கொஸ்டினுக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை ஹாஃப் ஆஃப் த டைமில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நெக்ஸ்ட் ரவுண்டில் தான் நீங்கள் கொஞ்சம் மாடரேட்டான கொஸ்டின்ஸ், டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே நான் 25 கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இல்லையா, இதை அவ்வளோத்தையும் உங்க முன்னாடி நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். என்ன மாதிரி மெத்தட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன், எப்படி இங்கே வந்து கொஸ்டினை நான் ஸ்கிப் பண்ணுறேங்கிறது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா P/Q 6:11 Q/R கொடுத்துருக்காங்க, R/S கொடுத்துருக்காங்க, PQRS கேட்குறாங்களா. இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், 6:11 போடுவோம், அடுத்தது 5:4 போடுவோம், அடுத்த 9:7 போடுவோம். இப்போ இது எல்லாத்தையும் உட்காந்து நான் எழுதிட்டு இருக்கணும்னு தேவையில்லை. அப்போ இங்கே நான் எழுதும்போது என்ன வரும், இந்த இடத்துல இதில் கண்டிப்பாக 5 வரும், இங்கே 9 வரும் இல்லையா. ஸோ 5 9ங்கிறப்போ 5 6 are 30. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன வரப்போகுது, 270 வரப்போகுது. அப்போ 270 வருதுன்னா இங்கே கண்டிப்பாக B கிடையாது, C கிடையாதுன்னு என்னால் எலிமினேட் பண்ணிட முடியும். அடுத்து இங்கே பார்க்கும்போது பாருங்க 11 இருக்கு, 5 இருக்கு, அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல 9 வரும். அப்போ 9 5 are 45. 45 into 11ங்கிறப்போ நமக்கு நெக்ஸ்ட் நம்பர் வந்து 495 வரும். அப்போ கண்டிப்பாக இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, a bag contain 10 5 2 இந்த டினாமினேஷன்ல காயின் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் காயின்கான ரேஷியோ 1:2:3 கொடுத்துருக்காங்க. the total amount of money in the bag is 390 சொல்லியிருக்காங்க. find the number of coins of each kind அப்படின்னு சொல்லி, அப்போ ஒவ்வொரு இதுல எவ்வளவு காயின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல பாருங்க இங்க 1 இருக்கா, ஸோ அப்போ 1 into 10 பிளஸ் 5 into 2 10, 2 into 3 6. அப்போ ஓவரால் எனக்கு எவ்வளவு கிடைக்குது, 26 கிடைக்குதா. இந்த 26 390ல இந்த 26 டிவைட் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு வரும், 13 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 3 டைம்ஸ், இது 2 டைம்ஸ், அகைன் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 15 டைம்ஸ். அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ எனக்கு 15 தெரிஞ்சு போச்சு. அப்போ அந்த 15 கொண்டீங்க நான் பண்ணும்போது 1 2 3 ரேஷியோல சப்ஸ்டிட் பண்ணும்போது 15 30 45 இதான் எனக்கான ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. 15 காயின், 10 ரூபால 15 காயின், 5 ரூபால 30 காயின், 2 ரூபால 45 காயின் இருக்க போகுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, a tank hold 5 3/4 5.25 லிட்டர் வாட்டர் இருக்கு. if 2.375 liters of drained twice, how much water remains? அப்போ ரெண்டு தடவை என்ன பண்றோம், 2.375 லிட்டர் அங்கிருந்து எடுக்கிறோம். அப்போ 2.375 into 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், 4.750. 4.750 என்ன அர்த்தம், 4.25 அர்த்தம். 4.25 லிட்டர். அப்போ 5.25ல இப்ப 4.25 ட்ரெயின் ஆயிடுச்சு. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும், 1 லிட்டர் தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, சிம்பிளிஃபிகேஷன். ஓகே, இது இப்போ பண்ண வேண்டாம் சரியா, டைம் எடுக்கும். ஸோ இதுவும் பண்ண வேண்டாம், கண்டிப்பா டைம் எடுக்கும். அடுத்து போயிடுங்க, A and B இன்வெஸ்ட் இன் பிசினஸ் இந்த ரேஷியோ. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ 5:6, ப்ராஃபிட் ரேஷியோ 10/9 கொடுத்துருக்காங்க. B வந்து 12 மாசத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அப்போ A எவ்வளவு நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காருன்னு கேட்கறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஏக்கான இன்வெஸ்ட்மெண்ட் 5. ஸோ A எவ்வளவு நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணாருன்னு தெரியல. பிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் 6. பி எவ்வளவு நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு, 12 மந்த் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. இந்த பக்கம் நமக்கு ப்ராஃபிட் ரேஷியோ வந்துடும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, இங்க 2 டைம்ஸ், இங்க 3 டேபிள்னா 3 3s are 9, 4 3s are 12, அகைன் 3 டேபிள்ல போட்டோம்னா இங்க 2 டைம்ஸ் வருமா. அப்போ இங்க 4 2s are 8, 8 2s are 16. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு 16 வருது. அப்போ ஏ வந்து 16 மாசத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. The average of 9 numbers is 56. when one number is removed, the average becomes 54. அப்போ ஒரு நம்பர் நீங்க வெளியே எடுக்கிறீங்கன்னா வெளியே எடுக்கிற ஒரு நம்பருக்கு 56 போயிடும். அப்போ மீதி 8 நம்பர் இருக்கும். அப்போ அந்த 8 நம்பருக்கு ஆவரேஜ் 2 குறையுதுன்னா, ஒரு நம்பருக்கு 2 குறையுதுன்னா அப்போ 8 நம்பருக்கு ஒரு 16 குறையுமா. அப்போ அந்த 16ஐயும் அந்த வெளியே போற நம்பர் எடுத்துட்டு போயிருக்குமா. அப்போ 56 + 16னா 62 72. ஸோ ஆன்சர் இஸ் 72. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த டேபிள்ல நமக்கு வந்து வீக்லி ஃபியூவல் யூசேஜ் கொடுத்துருக்காங்க இன் லிட்டர்ல. ட்ரக் 1 ட்ரக் 2 மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே. வாட் இஸ் த ஓவரால் ஆவரேஜ் டெய்லி ஃபியூவல் யூசேஜ் ஃபார் போத் ட்ரக், ரெண்டு ட்ரக்குக்கும் சேர்த்து கேட்குறாங்க. அப்போ பாருங்க மொத்தமா ஆவரேஜ் பார்க்கணும். நம்ம ட்ரக் 1க்கு என்ன ஒரு ஆவரேஜ், இங்க ஃபுல்லா நான் ஆட் பண்ணும்போது 19 இருக்கு. அப்ப 40, இது ரெண்டு 40 40 20 60 வந்துடும். இந்த 18 22 கூட்டினீங்கன்னா ஒரு 40 கிடைக்கும். சரி, அப்ப 60 40 100, மொத்தம் 5 நாள் இருக்கு. அப்ப 100 5ங்கிறப்ப இங்க ஆவரேஜ் எனக்கு 20 கிடைச்சிடும். அதே மாதிரி இங்க நான் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணும்போது பாருங்க, இங்க ஃபுல்லா ஆட் பண்ணோம்னா 25, ஒரு 24ங்கிறப்போ 49 இல்லை, இப்படி ஆட் பண்ண வேண்டாம். இது வந்து நம்ம யூனிட் டிஜிட்ல ஆட் பண்ண பாருங்க. 23 4 4 3 7 7, இங்க 6 4 10 17 17 ஒரு 5 22க்கு 2, மீதி 2 இருக்கும்.
4 6 8 10 12. ஸோ 122 வருது. 122 அஞ்சால் அடிச்சா இங்க நமக்கு ஆவரேஜ் எவ்வளவு கிடைக்கும்? 24.4 கிடைக்கும். இப்ப இது ரெண்டுக்கு ஆவரேஜ் எடுத்துட்டா போதும். ஸோ 20க்கும் 24.4க்கும் ஆவரேஜ் எடுத்தோம்னா 22.2 லிட்டர்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க, a sum becomes 12,100 in 2 years at 10% compound interest annually, find the principal கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அமௌண்ட் இருக்கு. ஸோ 2 இயருக்கு 10%ங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல நமக்கு கண்டிப்பா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு பார்க்கும்போது 10% 10%னா அப்போ எவ்வளோ வந்துடும்? 12.1% வந்துடும். ஓகேவா? 12.1% தான் எனக்கு 12,100னா பிரின்சிபல் கண்டிப்பா எவ்வளோ தான் இருக்கும்? 10,000 தான் இருக்கும். அடுத்தது a grocer purchased 50 kg of rice, rupees 40 per kg, 20 kg of another variety, rupees 55 per kg. He mixed the two varieties and sold the entire mixture, rupees 48 per kg. Find the total profit or loss in the transaction. So amountல தான் கேட்குறாங்க. அப்போ இந்த கொஸ்டின் ஈஸி தான். அப்போ பாருங்க, 50 கிலோ, 1 கிலோ 40 ரூபான்னா அப்போ இதோட விலை எவ்வளோ? 2000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. இது 20 கிலோ வாங்குறாரு, 55 ரூபான்னா 55 × 2ங்கிறப்ப எவ்வளோ? 1100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. அப்போ ஆக மொத்தம் எல்லாம் சேர்த்து மொத்தமா காஸ்ட் பிரைஸ்ன்னு பார்க்கும்போது 3100 ரூபா செலவு பண்ணி எத்தனை கிலோ வாங்கியிருக்காரு? இங்க ஒரு 50 கிலோ, 20 கிலோ, 70 கிலோ வாங்கியிருக்காரு. அந்த மொத்தம் 70 கிலோவே என்ன பண்ணிருக்காரு? 48 ரூபாய்க்கு வித்திருக்காரு. அப்போ ஓவராலா செல்லிங் பிரைஸ் வேணும்னா 70 × 48 எவ்வளோன்னு பார்க்கணும். இங்க நான் மல்டிப்ளை பண்றதுக்கு என்ன பண்றேன்? 70 50ஆல மல்டிப்ளை பண்ணும். 70 50ஆல மல்டிப்ளை பண்ணா 3500. அப்போ ஒரு 2 எக்ஸ்ட்ரா எடுத்து பண்ணலாம். என்னால அந்த 140ங்கிறத நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். 3500ல இருந்து 140 கழிச்சோம்னா 3360 கிடைக்குமா? அப்ப இதான் ஓவரால் செல்லிங் பிரைஸ். அப்போ 3100 ரூபாய்க்கு வாங்கி 3360 ரூபாய்க்கு வித்துருக்காருன்னா எவ்வளவு ஒரு லாபம்? 260 ரூபாய் லாபம் வந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட் ஆஃப் 260. நெக்ஸ்ட் பாருங்க, டெலிவிஷன் as a mark price of 20,000. It sold after 2 successive discount. ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் வந்து 15%. ஃபைனல் செல்லிங் பிரைஸ் வந்து 15,300. பாருங்க, 20,000ல இருந்து ஒரு 15% டிஸ்கவுண்டா? அப்ப 20,000ல 15% டிஸ்கவுண்ட்னா 10%னா 2000 ரூபாய், 5%னா 1000 ரூபாய். இப்போ 3000 ரூபாய் குறையும். 17,000 ரூபாய். ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் 17,000 ரூபாய். இப்ப ரெண்டாவது ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துதான் அது எவ்வளவா மாறி இருக்கு? 15,300 மாறி இருக்கு. அப்போ 17,000ல இருந்து 15,300 மாறுதுன்னா எவ்வளவு குறையுது? ஒரு 1,700 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணிருக்காங்க. அப்ப 17,000ல 1,700ங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ்? 10%. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, மேனுஃபேக்சரர் மார்க் த ப்ராடக்ட் 30% above the காஸ்ட் பிரைஸ். அப்ப காஸ்ட் பிரைஸ் 100ன்னு வச்சுட்டேன்னா மார்க் பிரைஸ் என்னன்னு வைப்பேன்? 130ன்னு வச்சிருவேன். He provided a discount to a customer which results in him making a profit of 17%. அப்போ 17% ப்ராஃபிட்னா அப்போ செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? 117 ரூபாய்க்கு வித்துருக்காரு. அப்போ 130 ரூபான்னு எடுத்து வச்சு அது 117 ரூபாய்க்கு சேல் பண்ணிருக்காருன்னா எவ்வளவு குறைச்சிருக்காரு? ஒரு 13 ரூபாய் குறைச்சிருக்காரு. அப்போ 130 ரூபாயில 13 ரூபாய் குறைக்கிறாருன்னா எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு? 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காரு. 2 container A and B contains mixtures of alcohol and water. Container Aல வந்து ஆல்கஹாலும் வாட்டரும் 4:1ல இருக்கு. கண்டெய்னர் Bல வந்து 5:2ல இருக்கு. If 10 liter are drawn from container A, 14 liter வந்து கண்டெய்னர் Bல இருந்து எடுக்கிறாங்க. இது ரெண்டையும் எடுத்து ஒரு மூணாவது ஒரு கண்டெய்னர்ல மிக்ஸ் பண்றாங்க. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஆல்கஹால் டு வாட்டர் இன் த நியூ மிக்சர்னு சொல்லி கேட்கறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிம்பிளான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் ஒன்ல இருந்து 10 லிட்டர் எடுக்கிறாங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்ல ஆல்கஹால் வாட்டர் என்ன ரேஷியோல இருக்கு? 4:1ங்கிற ரேஷியோல இருக்கு. அப்ப நமக்கு 8 லிட்டர் ஆல்கஹால் இருக்கும், 2 லிட்டர் வாட்டர் இருக்கும். ரெண்டாவதுல இருந்து 14 லிட்டர் எடுக்கிறாங்களா? அப்ப இங்க பாருங்க, 10 லிட்டர் வந்து ஆல்கஹால் இருக்கும், அப்புறம் 4 லிட்டர் வாட்டர் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? இங்க 8 லிட்டரு, இங்க நான் 18 லிட்டரு ஆல்கஹால், 2 4 இவ்வளோ 6. அப்போ 16 18 6ன்னு இருக்கும். என்னது? ஆல்கஹால் வாட்டர். அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணும்போது ரேஷியோ என்ன வருது? 3:1. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. இஃப் த ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் இஸ் இன்க்ரீஸ் டு ட்வைஸ் இட்ஸ் ஒரிஜினல் சைஸ். அப்போ ரேடியஸ் வந்து என்ன பண்றாங்க? ட்வைஸ் ஆகுறாங்க. அப்போ 1ல இருந்து ரேடியஸ் 2ன்னு ஆகுது. ஓகேவா? ஸோ இது ரேடியஸ்க்கான ரேஷியோ. ஓகேவா? இது ஓல்டு ஒன், இது நியூ ஒன். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் நியூ சர்ஃபேஸ் ஏரியா டு த ஒரிஜினல் சர்ஃபேஸ் ஏரியா? அப்போ சர்ஃபேஸ் ஏரியாங்கிறப்போ நமக்கு ரேஷியோ எப்படி மாறும்? அப்படியே ஸ்கொயர் ஆயிரமா? 1:4ன்னு மாறிடும். ஆஸ் வெல் அஸ் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் த நியூ வால்யூம் டு த ஒரிஜினல் வால்யூம். அப்போ வால்யூம் ரேஷியோ வந்து கியூ பண்ணுவோமா? அப்போ 1:8ன்னு மாறும். ஓகேவா? இவங்க என்ன கேட்கறாங்க? நியூக்கும் ஒரிஜினலுக்கும் கேட்கறாங்க. அப்போ ஓல்டு ஒன் நியூ. அப்போ நியூவை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்போ பாருங்க, 4:1 8:1 இதான் ஆன்சர். So answer is 4:1 and 8:1. A hemisphere and a cone share a same base, have equal volumes. ஓகேங்களா? ஈக்குவல் வால்யூம் சொல்லிட்டாங்க, சேம் பேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு? ஹெமிஸ்பியருக்கும் கோனுக்கும். ஹெமிஸ்பியர் கோனோட பேஸ் வந்து சர்க்கிளா தானே இருக்கும். அப்ப ரெண்டுக்கும் என்னது? சேம் ரேடியஸ்ன்னு அர்த்தம். ரெண்டுக்கும் சேம் ரேடியஸ் அண்ட் ஈக்குவல் வால்யூம் சொல்லிட்டாங்க. ஹெமிஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலானா, ஹெமிஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா வந்து 2/3 πr³ ஈக்குவல் டு கோனோட வால்யூம் ஃபார்முலா வந்து 1/3 πr² h இல்லையா?
அப்போ நம்ம 3க்கு 3 தூக்கிடலாம், பைக்கு பையை தூக்கிடலாம். இங்க ஆர் ஸ்கொயருக்கு இங்க போயிடும், வெறும் ஆர் மட்டும்தான் இருக்கும் இல்லையா, ஆர் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஃபைனலா என்ன இருக்கு, இங்க என்ன கேட்குறாங்க, டிட்டர்மைன் த ஹைட் ஆஃப் த கோன். அப்போ ஹைட் கண்டுபிடிக்கணும். அப்போ ஹைட் ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன வருது, 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ்னு வருது. ஸோ ஆன்சர் இஸ் 2r. ஓகேவா. A solid hemisphere of radius 10 cm is melted into 2 cones of equal height. ஓகேங்களா, ரெண்டு கோணா மாத்துறாங்க, ஒரு ஹெமிஸ்பியரை ரெண்டு கோணா மாத்துறாங்க. அப்ப இந்த இடத்துல ஹெமிஸ்பியரோட வால்யூம் என்ன, 2/3. இதுல ஈச் கோனோட ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஹைட் ஆஃப் த கோன் கேட்கறாங்கன்னா அப்ப 2/3 πr கியூப் தானே. அப்ப இந்த இடத்துல கியூபுங்கிறப்ப நம்ம என்ன போட்டுக்கலாம், 1000 போட்டுக்கலாம். ஓகே, ரெண்டு கோணா மாத்துறதுனால 2 × 1/3 π ஆர் ஸ்கொயர் ஹெச். அப்போ ஆர் எவ்வளோ, 25ங்கிறனால ஸ்கொயர் பண்ணும்போது 25 இன்டூ ஹைட். இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஹைட் கிடைச்சிடும். பாருங்க, பைக்கு பையை தூக்கிடலாம், இந்த 2க்கு இந்த 2வை தூக்கிடலாம், இந்த 3க்கு இந்த 3யை தூக்கிடலாம். இந்த 25ஆல் இங்கே நம்ம கேன்சல் பண்ணும்போது என்ன வரும், 40. ஓகேவா. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, 40. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் பேஸ் பெரிமீட்டர் இஸ் 40 சென்டிமீட்டர் அண்ட் ஸ்லாண்ட் ஹைட் இஸ் 10 சென்டிமீட்டர், வாட் இஸ் த லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் பிரமிட்? அப்போ ஸ்கொயர் பிரமிட் எந்த பிரமிடா இருந்தாலும் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, ஆஃப் இன்டூ பெரிமீட்டர் ஆஃப் பேஸ். பேஸோட பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க 40 இன்டூ ஸ்லாண்ட் ஹைட் அதுவும் கொடுத்துட்டாங்க 10. ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும், 20. ஸோ 20 × 10 ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 200. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 circular pizzas have radius in the ratio 2:3. If the smaller pizza has an area, அப்ப smaller pizzaக்கு ஏரியா கொடுத்துருக்காங்க, what is the area of the larger pizza கேட்குறாங்க. அப்ப ரேடியஸ்க்கான ரேஷியோ தான் 2:3. அப்ப ஏரியாக்கான ரேஷியோ என்னவா இருக்கும், 4:9 இருக்கும். அப்ப நமக்கு சின்னது இந்த 4 தான் 100 π அப்படின்னா 9 என்னன்னு பார்த்தா போதும். ஸோ 4ஆல கேன்சல் பண்ணா அப்போ 1 யூனிட் வந்து எனக்கு 25 π கிடைக்கும். அப்ப 9 × 25ங்கிறப்ப ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 225 π. In a triangle, median AD and BE intersect at AG. அப்போ ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ஏடியும் பிஇயும் மீடியனா ஜியில் இன்டர்செக்ட் ஆகுது. இந்த லென்த் ஆஃப் த மீடியன் ஏடி வந்து 12. ஸோ ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல ஏபிசின்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஏடி. ஓகேவா. அப்போ வந்து இன்னொரு இது என்னது, பிஇங்கிறது இன்னொன்று. இது ரெண்டும் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் தான் நமக்கு சென்ட்ராய்டு ஜி. ஏடியோட ஹோல் லென்த் வந்து 12ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சென்ட்ராய்டு என்ன பண்ணும், மீடியனை 2:1ங்கிற ரேஷியோல பிரிக்குமா. அப்போ 12ங்கிறப்போ 12 நமக்கு எவ்வளோ வரும், 8, இது 4ன்னு கிடைக்கும். கரெக்டா. என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த லென்த் ஆஃப் செக்மெண்ட் ஏஜி, ஏஜியோட லென்த் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 8. சிம்பிளான கொஸ்டின் தான், கஷ்டமான கொஸ்டின் இல்லை. ஸோ சென்ட்ராய்டு எப்பவுமே மீடியனை 2:1ங்கிற ரேஷியோல பிரிக்கணும். அப்போ 12 2:1 பிரிச்சா 8 4ன்னு வரும். அதுல ஏஜி என்னன்னு கேட்குறாங்க. அடுத்து பாருங்க, 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்குலர் பிளாக்ஸ் ஏபிசி. ஓகேங்களா, 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்குலர் பிளாக்ஸ் இருக்கு, ஏபிசி அப்புறமேட்டு டிஇஎஃப் இருக்கு. ஓகேவா, ஏபிசி டிஇஎஃப். இப்போ இதில் வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஆங்கிள் பியும் ஆங்கிள் இயும் 90 டிகிரி. அப்போ இங்கே பி போட்டுக்கணும், இங்கே இ போட்டுக்கணும். இந்த லென்த் ஆஃப் ஹைப்போடெனியஸ் ஏசி அண்ட் டிஎஃப் ஈக்குவல். அப்போ ஏசி அண்ட் டிஎஃப் இது ரெண்டு எப்படி இருக்கான், ஈக்குவலா இருக்கான். இது என்னவோ அதான் இது சொல்லிட்டாங்க. அடுத்து ஏபி அண்ட் டிஇ ஈக்குவல். அந்த ஏபியும் டிஇயும் ஈக்குவலா இருக்கான். ஆர் ட்ரையாங்குலர் காங்க்ருவென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இப்போ எனக்கு ஏபியும் ஏயும் சேமா இருக்கு, ஏசியும் டிஎஃப்பும் சேமா இருக்கு. அப்போ ஒரு ட்ரையாங்கிளுக்கு இந்த 2 சைடு சேமா இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த 3வது சைடு சேமா தான் இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா பித்தாகரஸ் தியரம் படி இந்த 2 சைடை வச்சு நீங்க 3வது கண்டுபிடிக்கும் போது இது 2 இருந்ததுன்னா அப்ப கண்டிப்பா இது காங்க்ருவென்ட் தான். எஸ், என்ன ரூல் படி அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்க, ரைட் ஆங்கிள் சேம்னு சொல்லிட்டாங்க, ஹைப்போடெனியஸ் சேம்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் ஒரு சைடும் கொடுத்துருக்காங்க. அப்ப என்னது, ஆர்ஹெச்எஸ். இதை நம்ம கிளாஸ்ல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ சிமிலாரிட்டி காங்க்ருவென்சில இதை நம்ம தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஓகேங்களா. ஸோ ஆர்ஹெச்எஸ் ரூல் படி இது வந்து கரெக்டா இருக்கு. அடுத்து பாருங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் இன்ஸ்கிரைப்ட் இன் a circle with diameter 10 cm. The altitude BD is, இது கொஞ்சம் லென்த்தியா போற மாதிரி இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். 2 circle intersect at 2 points. Which of the following statement is true? ஓகேங்களா, 2 சர்க்கிள் வந்து intersect at 2 point. அப்படின்னா இப்படி intersect ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ பாருங்க, the internal tangent is longer than the external tangent. internal tangentனா internal tangent எப்படி வரைய முடியும், இதுக்கு உள்ள internal tangent வரைய முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. only 2 common tangent exist. ஆமா, ரெண்டு இப்படி பண்ணுச்சுன்னா இப்படி ஒரு tangent வரையலாம், இப்படி. அப்போ 2 பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகக்கூடிய சர்க்கிளுக்கு 2 tangent தான் வரைய முடியும். ஸோ இதோட நான் ஆன்சர் பண்ணிடுறேன், கீழே இருக்கிற செக் பண்ணல, ஏன்னா இதுவே எனக்கு கரெக்ட்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து பாருங்க, 2 circle with radius r1 and r2 touch each other externally. ஓகேங்களா, ஸோ எக்ஸ்டர்னலா டச் ஆயிருக்கு. if the length of their direct, அப்போ டைரக்ட் காமன் டேஞ்சென்ட் வந்து இப்படி வரைவோமா, இதுதான் டைரக்ட் காமன் டேஞ்சென்ட். ஸோ இதை வந்து நம்ம டீன்னு வச்சுட்டோம்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் ரிலேஷன்ஷிப் வித் இந்த டீக்கு r1 r2. அப்போ இதோட ரேடியஸ் r1ன்னு வச்சுக்கிறோம், இதோட ரேடியஸ் r2. ஒன்றும் இல்லை, ஈஸியான ஃபார்முலா தான். சி பாருங்க,
டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 2 root of r1 r2. சரியா, 2 root of r1 r2. A chord of a circle has length 12 cm. The angle subtended by a chord at a point on the circumference is 30 degree. ஓகே, ஒரு சர்க்கிள் இருக்கு, சர்க்கிளுக்கு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க, இந்த கார்டு 12 சென்டிமீட்டர். அப்போ இது சர்க்கிளோட சர்க்கம்பரன்ஸ்ல மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் இருக்கு இல்லையா, இதுதான் எவ்வளவா 30 டிகிரியா. அப்ப என்ன கேக்குறாங்க, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் டு த கார்டு. இப்போ சர்க்கிளோட சென்டர் இங்க இருக்குமா, அப்ப பாருங்க சென்டருக்கு நான் இங்க போடுறேன் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி படி மேல 60 டிகிரி இருந்தனா கீழே அப்படியே டபுளா இருக்குமா, இங்க மேல 30 இருந்தனா கீழே இங்க அப்படி டபுளா 60 இருக்கும். அப்ப இங்க 16 வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இந்த ரெண்டு ஆங்கிளும் சேமா தான் இருக்கும், ஏன்னா இதுவும் ரேடியஸ் தான் இதுவும் ரேடியஸ் தான். அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் சேமா தான் இருக்கணும். அப்போ இங்க 60 போயிருச்சு, மொத்தம் 180 வரணும், மீதி 120 தான் இருக்கு. அப்ப இங்க 60 இங்க 60 போட்டாதான் எனக்கு டோட்டல் 180 டேலி ஆகும். அப்ப இது என்ன ட்ரையாங்கிள், ஒரு ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள். 60 60 60 வந்துருச்சுன்னா ஈக்குவலேட்டர். அப்போ மூணு சைடு எவ்வளவுதான் இருக்க போகுது, 12 12 12 தான் இருக்க போகுது. இப்ப என்ன கேக்குறாங்க, ஹைட், அதாவது இங்க இருந்து இது ஹைட் கண்டுபிடிச்சா போதும். இந்த கார்டு சர்க்கிளோட சென்டர்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு, அப்ப நமக்கு இந்த ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிளோட ஹைட் தான் தேவை. ஸோ ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து √3/2 × a. இங்க ஏங்கிறது 12. ஸோ 12 போட்டோம்னா கேன்சல் பண்ணா எவ்வளவு 6. ஸோ ஆன்சர் இஸ் 6√3, ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க, வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த செக்மெண்ட் ஃபார்ம் பை அ கார்ட் இன் அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 8 சென்டிமீட்டர். ஓகே, ஒரு சர்க்கிள் போட்டாச்சு, சர்க்கிளோட ரேடியஸ் 8 சென்டிமீட்டரா, இதுல ஒரு கார்டு இருக்கான். ஓகேங்களா, அப்படிதான் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 8 சென்டிமீட்டர். வாட் இஸ் ஏரியா செக்மெண்ட் மேட் பை அ கார்ட் இன் சர்க்கிள் இஃப் அன் ஆங்கிள் சப்டெண்டட் அட் த சென்டர் 60 டிகிரி. ஓகேவா, ஸோ இது வந்து இப்படி இருக்கு பாருங்க. ஓகேவா, ஸோ இது சென்டரோட 60 டிகிரி ஆங்கிள் மேக் பண்ணக்கூடிய இந்த கார்டு இருக்குல்ல, கார்டோட லென்த் கொடுக்கல, ஆனால் என்ன கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, இது 8 8ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த கார்டு மேக் பண்ணக்கூடிய செக்மெண்ட் வேணுமா. ஓகேங்களா, செக்மெண்ட்னு என்னது, இந்த இடம் வேணும். ஸோ இந்த இடம் வேணும்னா என்ன பண்ணணும், மொத்த செக்டாரோட ஏரியாவை கண்டுபிடிக்கணும். ஸோ செக்டாரோட ஏரியால இருந்து இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை நான் மைனஸ் பண்ணா போதும். செக்டாரோட ஏரியால இருந்து ட்ரையாங்கிளோட ஏரியா மைனஸ் பண்ணா போதும். இப்போ நம்ம இங்க 8 இங்க 8 இருக்கு, இங்க 60 இருக்கா, அப்ப இந்த ரெண்டு சைடு சேமா இருக்குன்னா இந்த ரெண்டு ஆங்கிள் சேமா தான் இருக்கணும். அப்ப கண்டிப்பா இங்கேயும் 60 இங்கே 60 தான் வந்தாகணும். போன கொஸ்டின்ல பார்த்த லாஜிக் தான். அப்ப கண்டிப்பா இந்த சைடு என்னது 8. அப்ப இது என்ன ட்ரையாங்கிள், ஒரு ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள். அப்போ ஓவராலா செக்டாருங்கிறது எப்படின்னா இங்க மார்க் பண்றேன் பாருங்க. ஸோ இது எல்லாமே நம்ம தெளிவா பார்த்துருக்கோம் கிளாஸ்ல, இருந்தாலும் நான் சொல்றேன். செக்டாருங்கிறது இந்த போர்ஷன் ஃபுல்லா, ஓகேவா, இது ஃபுல்லா இருக்குல்லையா, இந்த பீஸா கட்டிங் மாதிரி வருதுல்ல, இந்த செக்டாரை கண்டுபிடிச்சி இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ட்ரையாங்கிள மைனஸ் பண்ணிட்டா இங்க நான் ஷேட் பண்ணிருக்கிற ஏரியா கிடைச்சிடும். ஸோ செக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா, சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா பை, சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர், பை இன்டூ ரேடியஸ் எவ்வளோ 8, அப்போ ஆர் ஸ்கொயர்னா 6 இன்டூ θ/360, அப்போ 60/360. இதுல இருந்து எதை மைனஸ் பண்ணணும், இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா மைனஸ் பண்ணணும். ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா √3/4 × a ஸ்கொயர். ட்ரையாங்கிளோட சைடு எவ்வளோ 8 இருக்கா, அப்போ 64. நீங்க கேன்சல் பண்ணும்போது என்ன வரும், 16√3 வருது. சரியா, 16√3. இங்க நமக்கு வந்து 1/6 கிடைக்கும். 6ஆல கேன்சல் பண்ணோம்னா கேன்சல் பண்ண முடியாதுல்ல, அப்ப 3 2s are 6, இங்க 32. அப்ப ஆன்சர் என்ன வருதுன்னா 32π/3 மைனஸ் 16√3, இதான் ஆன்சர். ஓகே, ஸோ இதுல வந்து கொஞ்சம் எரரா இருக்கு. ஸோ ஆன்சர் இது போட்டுக்கலாம், 32π/3 16√3. ஓகேங்களா, ஸோ இதுல பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குன்னா. ஸோ எல்லா கொஸ்டினும் ஓரளவு ஈஸியான கொஸ்டின்லாம் முடிச்சிட்டோம். இப்போ ஸ்கிப் பண்ண கொஸ்டின்ஸை பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்ல எதை ஸ்கிப் பண்ணியிருந்தோம், ஓரளவு போகுது எனக்கு தெரிஞ்சு, இப்போதைக்கு டைம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. நான் வந்து டைமர் செட் பண்ணல, ஃபாஸ்டா பண்ணலான்னு பண்ணேன். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா, ஓகேங்களா, இப்போ இதுல பாருங்க, இந்த இடத்துல இப்போ இந்த சிம்பிளிஃபிகேஷன் நம்ம சால்வ் பண்ணி பார்த்தலாம். இது சால்வ் பண்ணும்போது இங்க என்ன இருக்கு, 4/5 இருக்கு. ஓகே, ஸோ 4/5 2/7. இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம், 4/7 × 7/2ன்னு எழுதிக்கலாமா. இங்க கேன்சல் பண்ணும்போது நமக்கு 2 கிடைக்கும். ஓகே, அப்ப இதுல பாருங்க 2/3 இருக்கு, இதுல என்ன இருக்கு 14/5 இருக்கு. அப்ப 2/3 + 14/5ன்னா இது நம்ம ஆட் தானே பண்ண போறோம். அப்ப ஆட் பண்ணும்போது கீழே 15 எடுத்துக்கலாமா. அப்போ 5 2s are 10, இங்க 3 × 14ங்கிறப்போ ஒரு 30, ஒரு 42 வரும். ஓகேவா, ஸோ அடுத்தது இந்த ஏரியா நீங்க பார்க்கும்போது பாருங்க, இங்க 3 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது 2 டைம்ஸா, அப்ப இது எப்படி இருக்கு 5/8ன்னு இருக்கும். அப்ப 3/2 மைனஸ் 5/8ங்கிறப்ப எல்சிஎம் நம்ம 8 எடுத்துக்கலாமா. அப்ப 8னா இங்க 4 4 3s are 12, 12ல 5 போச்சுன்னா 7, 7/8. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், 8/7 போடணும். அப்போ ஃபுல்லா நீங்க ஓவராலா பார்க்கும்போது கீழே இங்க என்ன இருக்கு 15 இருக்கு, இங்க 7 இருக்கு. ரெண்டே மல்டிப்ளை பண்ண ஒரு 70 105 வரும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 416. மேல வேணா நீங்க மல்டிப்ளை பண்ணி பாத்துக்கோங்க. ஓகேங்களா, மேல எவ்வளவு இருக்கு 52 இருக்கா, 52 8 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், 50 8 இருக்குன்னா 400, 2 8 16, 416/105. ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க 2 1/2 இருக்கு, இங்க 3.6 இருக்கு. ஸோ 3.6னா நம்ம எப்படி எழுதிக்கலாம், இப்போ இங்க எனக்கு ஆப்ஷன்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஒன்னு இங்க பாயிண்ட்லாம் வச்சு கொடுத்துருக்கு. நீங்க என்ன பண்ணணும், ஒன்னு ஃபுல்லாவே டெசிமலுக்கு மாத்தி பண்ணணும், இல்லை ஃபுல்லாவே ஃபிராக்ஷனுக்கு மாத்தி பண்ணணும். நான் ஃபுல்லா என்ன பண்றேன், டெசிமலா மாத்திரேன். இங்க 2.5ன்னு எடுத்துக்கிட்டா
2.5 பிளஸ் 3.6ங்கிறப்போ 5 6.1 வரும். ஓகேவா? ஸோ இந்த இடம் வந்து 6.1 மாறிடும். ஸோ இங்க பாருங்களேன், இந்த இடத்துல 4/5 இருக்கா? இங்க நீங்க கேன்சல் பண்ணும்போது 5ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 0.25 வருமா? 0.25 இன்டூ 4னா எவ்வளோ? 1. அப்போ 0.75 பிளஸ் இப்போ இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. நம்ம போர்ட் மாஸ் அப்ளை பண்ணணும், சரியா? ஸோ இப்போ இந்த ஏரியா ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு? இது ஃபுல்லா 1ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இங்க என்ன இருக்கு? 0.75. அப்போ 6 டிவைடட் பை 0.75 போட்டுக்கலாமா? ஸோ டிவிஷன் பிராக்கெட்டை முடிச்சுட்டு அடுத்த டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அடிஷன். இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்? இன்னும் கூட சிம்பிளிஃபை பண்றதுக்கு பாருங்க, 610/75 எழுதிக்கிட்டா பிளஸ் 1ன்னு இருக்கு. இதை நான் என்ன பண்றேன்? இங்க கீழே 75 ஓவரால எல்சிஎம் எடுத்துட்டேன் அப்படின்னா இங்க 75ன்னு வந்துருமா? அப்ப 75 இங்க கூட்டும் போது என்ன வரும்? 685/75. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா போதும். ஓகே, கேன்சல் பண்ணும்போது பாருங்க, நான் டைரக்டா ஃபர்ஸ்ட் 5 டேபிள்ல கேன்சல் பண்றேன். 5 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது எவ்வளவு வரும்? இந்த இடத்துல 15 டைம்ஸ் வருமா? 15 டைம்ஸ். இந்த இடத்துல 155, ஏன்னா எல்லாத்துலயுமே 15 தான் இருக்கு. ஸோ 155, 3 5s are 15, 7 5s are 30, 137/15. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் எப்பவுமே வந்து அதுல கான்செப்ட் ஒன்றும் கிடையாது, ஆனா பட் கால்குலேட் பண்றதுக்கு டைம் எடுக்க தான் செய்யும். இந்த சிம்பிளிஃபிகேஷன் பண்ற டைம்ல நம்ம நார்மல் அரித்மெட்டிக் பண்ணியிருந்தா எவ்வளவு கொஸ்டின் முடிச்சிருக்கலாம்? கிளியரா புரியுதா? ஸோ இப்போ வேற ஏதாவது கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிருந்தோமா? இந்த ஒரு கொஸ்டின் இருக்கு. ஓகே, இது பாருங்க. A right angle triangle ABC is inscribed in a circle with a diameter of 10 cm. ஓகேங்களா? அப்ப எப்படி எழுதிக்கணும்? ஒரு சர்க்கிள் இருக்கு, சர்க்கிளுக்குள்ள என்ன இருக்கான்? 10 சென்டிமீட்டர் டயாமீட்டரோட ஒரு சர்க்கிள், ஒரு நம்ம 10 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து சர்க்கிளுக்குள்ள 10 சென்டிமீட்டர் டயாமீட்டரோட இன்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அப்போ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு சர்க்கிளுக்குள்ள ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஹைப்போடெனியஸ் தான் அந்த சர்க்கிளோட டயாமீட்டராக இருக்கும். ஓகேவா? கண்டிப்பாக இப்படி வரைகிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ 90 டிகிரி இதாக இருக்குல்ல, இதுதான் என்னது? அந்த சர்க்கிளோட டயாமீட்டர் இங்கே தான் இருக்கும். சென்டர், சர்க்கிளோட சென்டர் இங்கே தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம ஜாமெட்ரி கிளாஸ்ல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், ஏன் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இப்போ இந்த மாதிரி எழுதியாச்சு. ஏபிசின்னு கொடுத்துருக்காங்களா? இதுல வேற என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அண்ட் ஆல்டிடியூட் பிடி இஸ் ட்ரான் ஃப்ரம் த வெர்டெக்ஸ் பி. இப்போ எது பி நமக்கு தெரியாது. டு த ஹைப்போடெனியஸ் ஏசி. ஏசி தான் ஹைப்போடெனியஸ். அப்போ ஏசின்னு வச்சுக்கலாமா? இது ஏசினா அப்போ இது பி. அப்ப என்ன பண்றாங்க? பில இருந்து ஒரு ஆல்டிடியூட் வரையறாங்க, இங்க ஹைப்போடெனியஸ். ஸோ ஓகேவா? ஸோ இது பிடி. வேற என்ன சொல்லியிருக்காங்க? த லென்த் ஆஃப் ஏபியோட லென்த் வந்து 6. அப்ப ஏபியோட லென்த் 6. நமக்கு இந்த ஹைப்போடெனியஸோட லென்த் எவ்வளோன்னு தெரியும்? 10ன்னு தெரியும். இது ஓவராலா நமக்கு ஹைப்போடெனியஸ் 10 சென்டிமீட்டர் தெரியும். அப்ப இது 6 10னா ட்ரிப்ளெட் படி இங்க 8 போட்டுக்கலாமா? இப்போ என்ன கேட்கறாங்க? வாட் இஸ் த லென்த் ஆஃப் செக்மெண்ட் ஏடி? ஏடியோட லென்த் என்னன்னு வேணும். ஸோ இது வந்து நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏடி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம் பாருங்க. AB ஸ்கொயர் ஈக்குவல் டு AD இன்டூ ஏசி. நம்ம கிளாஸ்ல தனியா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு இது தனியா நான் டிரைவ் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன், ஏன் இப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். பாருங்க, ஏபி ஸ்கொயர் எவ்வளோ? 36. ஏடி தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இன்டூ ஏசி எவ்வளோ? ஏசி எங்க இருக்கு? ஏசினா ஃபுல்லா. ஓகேவா? 10. அப்ப நமக்கு ஏடின்னு பார்க்கும்போது 10 இங்க போகும்போது 36/10 எவ்வளோ? ஆன்சர் இஸ் 3.6. கிளியரா? ஸோ கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. தெளிவா பார்த்துருப்பீங்க எப்படி நம்ம சால்வ் பண்றோம்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுமே இதுல இருந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். பட் இதுல நிறைய பேர் புதுசா பார்க்கும்போது ஏதாவது கால்குலேஷன்ல எரர் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனா பண்ணுங்க. முடிஞ்ச அளவு நம்ம மேக்ஸிமம் எவ்வளவு கொஸ்டின், 25க்கு 25 கொஸ்டின் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்க கூடாது. நம்மளால எவ்வளவு கொஸ்டின் வந்து ஃபுல்லா அதை அனலைஸ் பண்ணி எந்த கொஸ்டின் அட்டன் பண்றீங்க, எதை ஸ்கிப் பண்றீங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. அதை கவனமா பாருங்க. ஸோ இதே மாதிரி நிறைய இதை வந்து நான் ஃபாஸ்டா சால்வ் பண்ற மாதிரி அடுத்தடுத்து நிறைய செட்டு கொண்டு வரேன். ஸோ இந்த செட்டெல்லாம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கூட ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும், எப்படி நம்ம எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு. கிளியரா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி எங்களுக்கு டெஸ்ட் கொண்டு வாங்கன்னு சொன்னீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை, அது மாதிரி நான் கொண்டு வரேன். ஸோ அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, அடுத்தடுத்த கிளாஸ்ல அதை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.